அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையிலேயே எங்கள் விலையில் ஒரு மாமரத்தில் நிறைய மாங்காய்கள் பழுத்து கிடக்கிறதையும் நான் பார்த்தேன். அது பறிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த காயெல்லாம் பறித்து இன்றைக்கி விற்க போகிறோம். யாருக்காவது வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். 1 கிலோ 50 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பேயன்குழி அப்படி இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க ஒரு 10 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் நமக்கு கூப்பிடுங்க. நம்ம உங்களுக்கு கொண்டு தரலாம். 1 கிலோ 50 ரூபாய்க்கு மொத்தமே ஒரு 15 கிலோ போல தான் கிடைக்கும். மரம் ஃபுல்லாகவே நிறைய மிசர் எறும்பு இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் பறிக்க போகிறோம். பறித்து கூப்பிட்றோம். எல்லோரும் வேணும்னா நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. தேவைப்படுறவங்க கிலோ 50 ரூபாய் தான் கொடுக்க போகிறோம். அதிகபட்ச விலைகள்லாம் ஒரு நாளும் நம்ம எந்த பொருளை விற்கணும்னு விரும்ப மாட்டோம். நாம் கொடுக்குற பொருள் தரமாக இருக்கணும், உத்தரவாதமாக இருக்கணும். பொருள் பிடிக்கலன்னா அவங்ககிட்ட பணம் வாங்கக்கூடாது. அதுதான் என்னோட எந்த வியாபாரம் பண்ணாலும் அப்படி தான் இருக்கணும். அதுதான் என்னுடைய ஒரு ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னா, இந்த மாங்கனியை சுவைக்கக்கூடிய நாள். அப்படின்னா தேர்தல் முடிஞ்சு இன்றைக்கி வாக்குப்பதிவு, இன்றைக்கி வாக்கு எண்ணும் நாள். இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி வளர வேணும். அதாவது மக்களெல்லாம் பிரிவுபடுத்தி அவங்களுடைய மத எண்ணங்களில் ஒரு வெறுப்பு பேச்சை கொடுத்து அவங்களுடைய நம்பிக்கைகளை கொச்சப்படுத்தக்கூடிய கொடுங்கோல் விஷ ஆட்சி இன்றைக்கி ஒழியக்கூடிய நாள். இனி வரக்கூடிய தலைவர்கள் மக்களால் வரைக்கும் ஒரே மக்களாட்டு நடத்தக்கூடிய ஒரு தலைவர் வரணும். பிரிவினை இல்லாத ஒரு தலைவர் வரணும். அகங்காரம் இல்லாத தலைவர் வரணும். மக்களோடு மக்களாக இணைஞ்சு மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஒரு தலைவர் வரணும். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய திருட்டு தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒழியணும் அப்படிங்கிறத நான் இறைவனிடத்தில் வேண்டி இந்த மாம்பழத்தை இன்றைக்கி நாங்கள் சுவிச்சு சாப்பிட போகிறோம். யாருக்காவது வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு கொண்டு தரலாம். பேயன்குழி இரணியல் சுற்றுவட்டாரத்தில் உள்ளவங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.